ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? கார் புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. கார் புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது நம்மளுக்கு என்ன முறை எழுதியிருக்காங்க? பன்னாட்டு முறையில் எழுதணும். இதே இந்திய எண் முறைனா நம்ம என்ன செய்வோம்? பின்பகுதியிலேருந்து 3 அப்புறம் 2 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுவோம்? ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். 3 2 அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். இது என்ன முறை? பன்னாட்டு முறை. அப்போ நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம்? 3 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். அதாவது 1கள் 10கள் 100கள் 1000 10000 100000. சரிங்களா? 3 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். 1 2 3 நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். அடுத்த சம்மும் அதே தான். பாருங்கள், 3 ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். 1கள் 10கள் 100கள் 1000 10000 100000 மில்லியன். அப்புறம் அடுத்தும் அப்படி தான். 1கள் 10கள் 100கள் 1000 10000 100000 1 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 1கள் 10கள் 100கள் 1000 10000 100000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் 1 பில்லியன். சரிங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்க்குறோம். 6th. பின்வரும் எண்ணுருக்களின் எண் பெயர்களை இந்திய முறையில் எழுதுக. இதை தான் எண் உருன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி நம்ம ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி ரீட் பண்ணி அதோட எண்ணோட பெயர்களை இதுவும் இந்திய முறையில் எழுத சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கிடுங்க, நம்மளுக்கு 2 எண்முறைகள் இருக்குது. ஒன்று இந்திய எண்முறை, இன்னொன்று என்ன? பன்னாட்டு முறை. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன எண்முறை? இந்திய முறையில் எழுத போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் பார்க்கலாம். இது எப்படி ரீட் பண்ணுவோம் பாருங்கள். இது 1கள் 10கள் 100கள் 1000 10000 லட்சம் 10 லட்சம். இப்போ இவ்வளோ லட்சங்கள் சொல்லுவோம். இந்த 2ஐயும் ஆயிரங்கள் சொல்லுவோம். இதை நம்ம நார்மலாக 105 அப்படி ரீட் பண்ணுவோம்ல, அப்படி ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ரீட் பண்ணலாமா? இந்த 2மே லட்சத்தில் வந்துடும். ஸோ 75,32,105 எழுதலாமா? இருபத்தைந்து லட்சத்து 32,105. ஓகே, 2வது சம் பாருங்கள். இது என்ன சொல்லுவோம் நம்ம? 1கள் 10கள் 100கள் இந்த முனை ஒன்றா, அப்புறம் இது என்னது? 1000 10000 இந்த 2 தனியாக. அடுத்து என்ன? லட்சம் 10 லட்சம், இது கோடி. இதை எப்படி ரேட் பண்ணலாம்? 9,65,63,453 எழுதலாமா? ஒன்பது கோடியே 5 லட்சத்து 63,453. ஓகே, இவ்வளோதான் இதோட கணக்கு முடிஞ்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பின்வரும் எண்ணுருக்களின் எண் பெயர்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. அதை நம்ம என்ன முறையில் எழுதணும்? இந்திய முறையில் எழுதணும். இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? பன்னாட்டு முறையில் எழுத போகிறோம். பார்க்கலாமா? பன்னாட்டு முறையில். ஓகே, 1கள் 10கள் 100கள் 1000 10000 100000. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 3 3
இந்த முனையும் ஒன்றா ரீட் பண்ண போகிறோம். அடுத்து இந்த முனை இப்போ எப்படி இருக்கலாம் 345,678 எழுதலாமா? 345,000 345,000 345,000 678 சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி நெக்ஸ்ட் உள்ளதை நம்ம ரீட் பண்ணலாம். பாருங்கள், ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000, 10,000, 100,000 இது மில்லியன். இப்போ இது எப்படி ரீட் பண்ணலாம்? ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000, 10,000, 100,000 மில்லியன். இப்போ இதை எப்படி ரீட் பண்ணலாம்? நம்ம 8,343,710 8,343,000 710. ஓகே, இன்னும் ஒரே ஒரு சந்தா இருக்குது, பார்க்கலாமா? ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000, 10,000, 100,000 மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். இது எப்படி ரீட் பண்ணலாம்? 103 மில்லியன், 103 மில்லியன், அப்புறம் 456,789 ரீட் பண்ண நம்ம எழுதலாமா? 103 மில்லியன் 456,789 9. Thank you students. Subscribe to our channel Tree of Max.